do the equations kx minus 2y equal to 3 and 3x plus y equal to 5 represent two lines intersecting at a unique point. ஞாபகம் இருக்கா அந்த ஃபார்முலா a1 by a2 equal to b1 அந்த ஃபார்முலா. அது கூட நான் ஃபார்முலா புக்கில் எழுதி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. Intersecting at a unique point. இத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. இதில் எது நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணணும். a1 by a2 b1 by b2 c1 by c2 ஈக்குவலாக இருக்கா நாட் ஈக்குவலாக இருக்கா நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். 3 டைப் ஃபார்முலா இருக்கு இல்லையா, நோட் புக்கில் நான் எழுதி கொடுத்தேன். ஃபார்முலா a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2 இருந்தால் ஒரு மாதிரி, a1 by a2 is not equal to b1 by b2 is not equal to c1 by c2 இருந்தால் ஒரு மாதிரி, a1 by a2 is equal to b1 by b2 is not equal to c1 by c2 இருந்தால் வேறு மாதிரி. ஸோ எந்த டைப்புன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரை செலக்ட் பண்ணணும். கொடுத்துருக்க சாய்ஸில் செலக்ட் பண்ணணும். ஃபார்முலா என்ன சொல்லுங்க பாருங்க. ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க. a1 by a2 by a1 by a2 அன்னைக்கு கரெக்டாக சொன்னீங்க ஃபார்முலா. இப்போ ஃபார்முலா மறந்துட்டீங்களா? a1 by a2 is not equal to b1 by b2 intersecting. இது எப்படி வந்தது? இன்டர்செக்டிங் எப்படி கண்டுபிடிச்சது? ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் இப்படி போடணும் இல்லையா? kx minus 2y equal to 3 3x plus y equal to 5 போட்டுட்டு இதே ஆட் பண்ணுறோம். k plus 3 போட்டுட்டு k plus 3 minus 2y plus y என்ன ஆகிடும்? minus y ஆகிடும் ஈக்குவல் டு 8 ரெண்டே ஆட் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஆட் பண்ணுறோம். 1 2 ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் என்ன வருது? k by 3 minus 2 by 1 3 by 5 வருது. அப்போ a1 by a2 எவ்வளோ? k by 3 is not equal to minus 2 by 1 is not equal to 3 by 5. So a1 by a2 is not equal to b1 by b2 is not equal to c1 by c2. இப்படி வந்துதான் என்னாகும்? இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஃபார்முலா திருப்பி தரோ பண்ணணும். மறந்துட்டீங்க ஃபார்முலாவை. ஓகே, அகெயின் எல்லா ஃபார்முலாவும் படிக்கணும், திருப்பி தரோ பண்ணணும். அதுக்கப்புறம் போன வாட்டி கரெக்டாக சொன்னீங்கல்ல, போன வாட்டி கரெக்டாக சொன்னீங்க, இந்த வாட்டி மறந்துட்டீங்க அதுக்குள்ள ஃபார்முலாவை. ஸோ யூ ஹவ் டு கோ த்ரூ த ஃபார்முலா அகெயின் and do this type of sums. Okay, இதுல ஈஸி சம் இதுதான் இல்லையா?